Hello everyone. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐடி கார்டை வந்து எப்படி ரினியூவல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து photos and ஆதார் கார்டு. போட்டோ வந்து JPG ஃபார்மட்ல இருக்கணும் and ஆதார் கார்டு வந்து PDF ஃபார்மட்ல இருக்கணும். அடுத்து வந்து நம்ம Chrome போவோம். Chromeல வந்து நீங்க பார் கவுன்சில் வெப்சைட்டுக்குள்ள போய் லாகின் பண்ணனும். And login பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி காட்டும். இதுல வந்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஐடி கார்டுன்னு இருக்கும். ஐடி கார்டுக்கு நேரா வந்து அப்ளை ஹியர்னு இருக்கும். சோ அப்ளை ஹியரை வந்து கிளிக் பண்ணுங்க. ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் அட்வொகேட்ஸ் enrolled on or before 11 June 2010. சோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ப்ராபபிலி ஆல்ரெடி அப்ளை பண்ணிருப்பீங்க. இன் கேஸ் அப்ளை பண்ணல இதுக்கு முன்னாடி அப்படின்ற பட்சத்துல சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். நீங்க அதை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து ரெனியூவல் ஐடி கார்டு ரெனியூவல் வந்து அப்ளை பண்ண முடியும். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் அட்வொகேட்ஸ் enrolled on or before 12 June 2010. சோ இந்த கேட்டகரியில வர அட்வொகேட்ஸ்க்கு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணனும். சோ டிக்ளரேஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டா ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டுருக்கோம். சோ அதை வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்மே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதாவது சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டீஸ் இருக்கவங்களுக்கு டிக்ளரேஷன் தேவையில்ல, டிக்ளரேஷன் இருக்கவங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டீஸ் தேவையில்ல. அண்ட் இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அதான் கேட்குறாங்க. நம்ம எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே வந்து ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான். மெம்பர் ஆஃப் பார் அசோசியேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, எந்த பார் அசோசியேஷன் கொடுத்துருங்க, பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்புறம் ஏஐபி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2010 ஜூன் 2010க்கு பிஃபோராக இருக்கவங்களுக்கு வந்து அது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ப்ரொஃபைல் பிக்சர் ஆல்ரெடி ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இங்கேயே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸோ அதன்படி ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிங்க, அதை வந்து அப்லோடும் பண்ணிடலாம். அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓட்டர் ஐடி இல்லை பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி எதுனா வைக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆதார் கார்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இங்கே ஒரு வாட்டி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அண்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. கன்ஃபார்ம். ஓகே, இதுக்கு பே பண்ணுற சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 rupees. இது வந்து கூகுள் பேலேயே வந்து நம்ம பே பண்ணிடலாம். உங்களுக்கு பே பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ரூவல் பேஜில் வரும். அண்ட் இதில் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணி முடிச்சு 2 வீக்ஸ்லேருந்து 2 months கூட ஆகுது நம்ம அப்ளை பண்ண ரெனியூவல் கார்டு வரதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஐடி கார்டு எக்ஸ்பைரி ஆகிற ஒரு 2 months பிஃபோரே கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேஜுங்கிறத வந்து காட்டும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, and that's it for today's video. and உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லீகல் அண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா Instagram ID is in the description. Check it out. Bye bye.